எழுதி முடியுமான்னாரு. அவர் சொன்னார். நான் எழுதினேன். எழுதி பார்த்தாரு. ஓகே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு கேட்டார். ஓகே எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ ஈஸியாக எனக்கு வேலை கிடைச்சது போல நான் ஃபீல் ஆச்சு எனக்கு. உண்மையில ஆசைப்பட்டு ஒரு பாட்டு இல்லை, இளையராஜா சார் பண்ண பாட்டு அது. சாங் எனக்கு தெரிஞ்ச அண்ணன் அந்த ஒரு பாட்டை தான் ரொம்ப 20 டைம் கேட்டார் ஒரு டைம். என் வீட்டை திரளாக்கி விளையாடும் பறவை போல் மனதின் உள்ளே வந்து ஆடுவதாரோ அப்படின்ற ஒரு இது. அது எப்படி நீங்க உள்ள அந்த மாதிரியான ஒரு கவிதை எடுத்து வந்தீங்க? அது ரொம்ப எனக்கு வந்து எழுதும்போது இந்த எப்படியாவது பாட்டை ஹிட் பண்ணி இந்த பாட்டை எழுதி கொடுத்து அவனுக்கு ஓகே பண்ணி தான் நினச்சி எழுதினேன். ஒருவேளை அவர் மலையாள இயக்குனராக இருந்தனால ஒத்துக்கிறாருன்னு தெரியல, ஆனால் தமிழ் இயக்குனராக இருந்ததுன்னா இது ஒத்துக்கு போறாங்கன்னு தெரியல எனக்கு. முத்துமாரோட சொல்லுவார், ஒரு பாடல் வந்து 7 வரி நல்லா இருந்தா போதும், அதே போல ஒரு சினிமாவுக்கு 7 சீனு நல்லா இருந்தா போதும் படத்துல, அந்த படம் ஹிட் ஆயிடணும்னாரு. எல்லா வரியும் நல்லா எழுதணும்னு நான் எனக்கு வெறி பிடிச்சு எழுதினேன். அதுலேயே வந்து அர்த்தமில்லா வீணான வார்த்தைகளை நீ பேசும் நேரத்திலும் ரசிப்பேன் ஒரு வரி. காதலுக்கான இது வந்து ரொம்ப ஈஸியா சொல்லிட்டோம். இது வந்து லிரிக்ஸுக்கு முக்கியத்துவம் வந்து ரொம்ப குறைவா இருக்குது. இசையை வந்து ஓவரா பூஸ்ட் பண்றாங்க, இசை மட்டுமே தான் கேட்குது. எல்லா டைரக்டரும் அப்படி பண்றது இல்லை. ராம் சார் இருக்காங்கல்ல, அவங்க வெற்றிமாறன் சார், இவங்க பாரஞ்சி சார், இவங்கெல்லாம் வந்து லிரிக்ஸ் ரொம்ப முக்கியம் தருவாங்கல்ல. அவங்க படத்தெல்லாம் பாருங்க, எங்கேயுமே இது போல துருத்தி இருக்காது. மியூசிக் லிரிக்ஸ் தனியா கேட்கும். பல பிளக்கிற பகலாணி அந்த பாட்டுலாம் நான் அங்கே ரசித்தேன். அதில் வந்து மெக்கானிங் அப்போ வந்து அங்கே போனாலும் அங்கே ஹாரி சார் வந்து பயங்கர வேலை வாங்குவார். நம்மளை அங்கே போயிட்டு கரெக்டாக உச்சரிப்புலாம் பார்க்கணும். உச்சரிப்பு எங்கேயாவது மிஸ் ஆனால் கூட நம்மளுக்கு கேட்பார் அவர். எப்படி இந்த மனுஷன் இந்த மாதிரியான ஒரு வரிகளை யோசிச்சாரு அப்படின்ற மாதிரி ஆசிரியர் இருந்திருக்கீங்களா? அதுதான் என்னால ரசிக்கவே முடியாது அங்கே எழுதும்போது. ஓகே, அதுக்கான இடமே கிடையாது. எழுதும்போது நான் ரசிக்க மாட்டேன், ரெக்கார்ட் பண்ணும்போது தான் ரசிப்பேன் நான். என்னுடைய அந்த முத்துமாரோட ஆபீஸ் தான் என்னுடைய சினிமாவுடைய அடித்தளமா அமைஞ்சது. ஏன்னா அங்கதான் போய் நிறைய படித்தேன். இந்த ஃபைனல் கட் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரோட பேச போறோம் அப்படின்னா, பாடலாசிரியர் வேல்முருகன் அவர்கள் தான். வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நான் இன்னைக்கு நிறைய விஷயங்கள் உங்கள்கிட்ட கேட்கணும்னு நினைக்கிறேன். உங்களுடைய ஆரம்ப காலத்துல இருந்து இப்போ வர வரைக்கும் ஒட்டுமொத்த வாழ்க்கையை நான் இன்னைக்கு தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். முதல்ல உங்களோட ஆரம்ப காலம் எப்படி ஆரம்பிச்சது? நீங்க எங்க இருந்து வரீங்க, எப்படி சினிமாக்குள்ள வந்தீங்க, இதெல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். என்னுடைய சொந்த ஊர் வந்து தேவ பாண்டலம் அப்படின்னு ஒரு ஊர், கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கு. இப்போ அது அந்த ஊர்லாம் கிராமம். நான் படித்ததெல்லாம் தியாகதுர்கம் பக்கத்தில் தியாகதுர்கம்னு ஒரு ஊர். அங்கே அந்த அரசு மேல்நிலைப்பள்ளி தான் படித்து முடிச்சது. முடிச்சது சென்னைக்கு. எனக்கு சினிமாவுக்கான எங்கள் வீட்டில் யாருமே இல்லை, எங்கள் ஊர்லேயே சினிமாவுக்கு யாரும் இல்லை. எங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்காரு ஏஆர் முருகதாஸ் இருக்காரு, அவ்வளோதான். அதுக்கு பிறகு எங்கள் சினிமா பற்றி எனக்கு தெரியாது. ஆனால் சினிமாக்குள்ளே இருக்குன்றது எப்படி வந்ததுன்னு தெரியல எனக்கு. ஆனால் நான் தமிழ் நல்லா படிப்பேன். 10ஆம் படிக்கும்போது எங்களுடைய ஐயா தமிழ் ஐயா வந்து அவர் சொல்லிக் கொடுக்குற ஒரு தமிழ் வந்து அவ்வளோ ரசனையாக இருக்கும். அதனாலே நான் தமிழ் படித்தேன். அந்த டைமில் வந்து தமிழில் நிறைய மார்க் எடுத்தேன். ஓகே, தமிழ் மீது எனக்கு பயங்கர பற்று வந்து 10th படிக்கும்போது தான். சரி, அப்படிங்கும்போது அப்படியே கவிதை அப்படியே எழுத ஆரம்பிச்சு. சின்ன சின்ன எழுத முடியல அப்போ அந்த வயசில். அது ஒரு கவிதை நினச்சிக்கிட்டு நண்பர்களை வந்து இது பண்ணி விட அது அப்படியே இதாச்சு. சினிமா பார்க்கறது உண்டு. விஜயகாந்த் சார் ரொம்ப பிடிச்ச ஒரு ரசிகராக இருப்பேன் நினைப்பேன். அது அந்த டைம் வந்து எனக்கு இந்த கேப்டன் பிரபாகரன் ஒரு படம்லாம் வரும்போது அந்த பாடல் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இசை துளிர் இசை, அதாவது லிரிக்ஸ் தெரியாது, பாட்டா கேட்கும் போது பிடிக்கும்ல. அப்பெல்லாம் ரேடியோலாம் பெருசா இருக்காது, தியேட்டர் போனா தான் கேட்க முடியும். அது ஒரு பாட்டு கேட்டு அப்படியே இருக்கிறது தான். மற்றபடி அதை தாண்டி ஏன் நான் சினிமாக்குள்ள வந்தது இதுதான், இதெல்லாம் ஆர்வமா இருக்கலாம்னு நினைக்கிறேன். +2 முடிச்சுட்டு என்ன பண்ணலாம்னு தெரியல, கிராம சூழல் தான் இருந்தது. அப்புறம் வந்து சினிமா மேலே ஏதோ ஒரு மோகம் வந்துச்சு. ஏதோ நண்பர்கள் மூலியமா எப்படியோ. அப்பெல்லாம் நான் நிறைய வாசிப்பேன்னா அந்த இதெல்லாம் வருது, தினசரி பத்திரிகை, வாரமலர், எல்லா இதழ்களும் வாசிச்சிடுவேன். எங்கள் ஊர் நூலகத்தில் இல்லை வெளியே வாங்கிட்டு. அப்போ கம்மியாக தான் இருக்கும், ₹2 ₹3 ₹5 கூட தான் இருக்கும். அதெல்லாம் வாசிச்சிடுவேன். இப்போ வாசிக்க அடுத்தது நம்ம எழுது தான் தோணும். அப்போ நம்ம எனக்கு எழுது வந்தது. என்ன பண்ணான்னு சொல்லிட்டு போகும்போது தான் சரி நம்ம வந்து சினிமாவுக்காக வந்த மாதிரி இருக்கு, சினிமாவுக்காக நம்ம படைக்கப்பட்ட ஒரு ஆள் நினைக்கிறேன் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டு அப்படி கிளம்பி வந்தேன். வந்ததான் தெரியுது இங்கே சினிமான்ற ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை அப்படின்ற விஷயம் தெரிஞ்சது. ரொம்ப கஷ்டப்பட்டு வந்து பார்த்துட்டு போவேன். சினிமாக்குள்ள என்னன்னு தெரியாமலே வந்து எங்கள் ஊர்ந்து வந்துட்டு வந்து பார்த்துட்டு போவாங்க. அப்புறம் அப்படி இருக்கும்போது அப்படியே வந்து அப்போல்லாம் வந்து ஏதோ ஒரு ஆஃபீஸ் பாயாக இருந்தால் தான் சினிமாக்குள்ள வர முடியுன்ற ஒரு நிலைமை இருந்தது. ஆஃபீஸ் பாயான்னு எனக்கு விருப்பம் இல்லை. எங்கள் ஒரு ஆஃபீஸ் பாய வேலை அது வந்து குறைச்சி மதிப்பு இல்லை எனக்கு, அது வரல. ஆஃபீஸ் போய் தங்கி வேலை செய்யணுன்ற
ஒரு ஆஃபீஸ் தங்கி அங்கேயே எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு அப்படின்றது என்னால் புரிஞ்சிக்க முடியாத வேலையாக இருந்தது அது வேலை. அப்போ நான் போயிட்டேன். இப்படி இருக்கும்போது தான் திரும்பி படிச்சுட்டு எழுதிட்டு இருக்கிறேன். ஒரு பாட்டு ஒன்று கேட்டேன் நான். வந்து கண்மூடி திறக்கும்போது கடவுளேருந்து போனது போல் அப்படின்னு ஒரு லிரிக்ஸ் கேட்டேன். ஒரு நைட்டு ஒரு 11 மணி ஒரு எஃப்எம்ல அந்த பாட்டு கேட்டேன். சென்னைக்கு வரும்போது தான். அப்போ வந்து இந்த பாட்டை ரொம்ப லிரிக்ஸ் ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. இது பயங்கரமான லிரிக்ஸ் ஆகுது. இது எப்படி இது அது அந்த மியூசிக்கும் அந்த நைட்டு கேட்ட அந்த அந்த நேரத்துக்கும் அந்த பாட்டு ரொம்ப இது. அப்போ நான் யார் இந்த பாட்டு என்ன தேடி பார்த்தா அதை நான் முத்துக்குமார் அப்படின்ற ஒரு பேர் தெரியுது. அப்போ தான் நாமத்துவன்ற பேர் அங்கே நான் கேள்விப்பட்டதான் கூட இப்படி இந்த ஒரு பாட்டெலாம் எழுதுனா அவரு தான் சொல்லிட்டு ஒரு இதாகவே இருந்தது. அந்த டைமில் வந்து விகடன் நான் தான் நினைக்கிறேன் நாமத்துவம் படம் இயக்க போகிறாரு அப்படின்னு ஒரு நியூஸ் பார்த்தேன். அப்போ நான் என்ன பண்ணேன், சரி எப்படியாவது எனக்கு பிடிச்ச ஒரு லிஸ்டாக இருக்காரு, ஒரு படம் இருக்காரு, ஒரு படம் எனக்கு போகிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் ட்ரை பண்ணேன். அவர் பார்க்குறதுக்கு ட்ரை பண்ணேன். அப்புறம் வந்து முத்துவிஜயன் ஒரு படலாசிரியர் இருந்தார். அந்த முத்துவிஜயன் சாருக்கு அவர் இந்த கவிஞர் அண்ணனுக்கு வந்து அவர்கிட்ட நான் கேட்டேன் இப்படி சுற்றி சென்னையில் அலைஞ்சிட்டு இருக்கோம். முத்துவிஜயன் அவர்களோட எப்படி ஒரு அறிமுகம் கிடைச்சது உங்களுக்கு? முத்துவிஜயன் அப்படின்னா ராஜ் டிவியில் ஒரு ஒரு ஃபங்க்ஷனு ஆக்சுவலி ஒரு கேம் ஷோ ஒன்று இருந்தது. அந்த கேம் ஷோவில் நான் எனக்கு ஒர்க் பண்ணுறதுக்கு வாய்ப்பு கிடைச்சிது. ஓகே. சரி, அதில் அந்த கேம் ஷோவில் ஒரு பாட்டு வந்து ஒரு அந்த கேமில் ஒரு 5 நிமிஷம் நடுவில் ஒரு பாட்டை வந்து கவிஞருடைய பாடல் வரிகளை சொல்லி அதிலே கேள்வி உண்டாக்கி அதிலே பதில் சொல்கிறது ஒரு செக்மெண்ட் இருந்தது. அதை என்கிட்ட கொடுத்தாங்க. அந்த வேலையும் போது எல்லா கவிஞர்களும் மீட் பண்ணேன். அப்போ எல்லாத்துக்குமே அப்போ இருந்த சமூகத்தில் யுக பாரதி என்ன முத்துவிஜயன் எல்லா கவிஞர்களுமே வெயிட் பண்ணி அப்படி தான் பழக்கம். அப்போ தான் முத்துவிஜயன் பழக்கம் பண்ணார். இளைய கம்பன் அப்படின்ற எல்லாமே பார்த்தப்ப அப்போ தான் சொன்னார். இது போல் சொன்னேன் முத்துக்குமார் நான் வந்து படம் ஒர்க் பண்ண ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லும்போது முத்துக்குமார் சொல்லிட்டு இருந்தான் நான் சொல்கிறான்னு சொன்னார். அப்போ நான் அவரை தேடி பிடிச்சிக்கிட்டு பேசிகிட்டு இருந்தேன். அப்புறம் ஒரு நாள் வந்து கூப்பிட்டு போனார். நான் முத்துக்குமார் நான் ஆஃபீஸ் கூப்பிட்டு போயிட்டு என்னை அறிவுறுத்தி வச்சார். அப்போ நான் வந்து கேட்டேன் என்ன படிச்சிங்கன்னா படிச்சு சொன்னேன். எழுதி முடியுமான்னாரு. அவர் சொன்னார். நான் எழுதினேன். எழுதி பார்த்தாரு. ஓகே நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டாரு. ஓகே. அப்படி அது என்ன எழுதுனீங்கன்றது ஞாபகம் இருக்கா? அது என்ன ஏதோ ஒரு புத்தகம் கொடுத்தாரு நினைக்கிறேன். புத்தகம் கொடுத்து எழுத சொன்னார். எழுதினேன். அப்புறம் ஏதோ சொன்னார். அது ஒரு வாக்கியம் எழுதுன்னு சொன்னார்னு டக்குனு எழுதி காமிச்சேன். அவர் என்ன டெஸ்ட் பண்ணாருன்னா சொல்ல எழுதுக்கான திறமை இருக்கா, நம்ம சொல்றத எழுத முடியுமா, அவரால் தொடர்ந்து கேட்டு உடனே எழுத முடியுமான்றதான் பார்த்தாரு என்ன. ஸோ அது எதுக்குன்னு பார்த்தா அதுக்கு பிறகு அவர் பாடல் எழுதும்போதெல்லாம் ஸ்பீடாக சொல்லுவார், நான் ஸ்பீடாக எழுதணும். ஓகே. அதுக்காக தான் அவர் என்ன அந்த டெஸ்ட் வச்சார் நான் நினச்சிக்கிட்டேன் பின்னாடி. ஓகே. ஓகே, எவ்வளோ சீக்கிரம் எவ்வளோ ஈஸியாக எனக்கு வேலை கிடைச்சது போல நான் ஃபீல் ஆச்சு எனக்கு. என்னடா இது 2 வரி வேலை கிடைச்சி ஒன்றும் புரியல. அது நம்ம விரும்பின பெரிய பாடலாம் சிரிச்சவர் இப்படி என்ன தெரியலையே அப்படின்னு நினச்சி நான். அப்போ எனக்கு ஒரு மாதிரி தான் இருந்தது. அந்த ஆஃபீஸ் பையாக இருந்தால் தான் வேலை செய்ய முடியுன்ற ஒரு இது இல்லை, நம்ம வேற மாதிரி வந்துட்டோம் அப்படின்னு நான் நினச்சேன். அப்போ வந்து ஒரு நாள் அவரே ஒரு ஃபோனில் பேசினார். இங்கே பேசும்போது என்னுடைய அசிஸ்டன்ட் அனுப்புகிறேன் அப்படின்னாரு. அப்போ தான் எனக்கு பயங்கரமாக சந்தோஷமாக இருந்தது. முத்துக்குமாரனே என்னுடைய அசிஸ்டன்ட் அனுப்புகிறேன் அப்படின்னும் போது நான் தானே அசிஸ்டன்ட் அப்படின்னு ஒரு மாதிரி கர்வமாச்சு எனக்கு. அப்போ அதுதான் என்னுடைய அந்த முத்துக்குமாரன் ஆஃபீஸ் தான் என்னுடைய சினிமாவுடைய அடித்தளமாக அமைஞ்சது. ஏன்னா அங்கே தான் போய் நிறைய படித்தேன். இப்போ எங்கள் ஊரில் இருக்கும்போதோ இல்லை அதுக்கு பிறகு முன்னாடிலாம் வந்து பெரிய இலக்கியத்தில் எனக்கு தெரியாது. சும்மா அந்த இதழ் அதை போல தான் அது பண்ணால் முத்துக்குமாரன் ஆஃபீஸ் போகும்போது தான் அங்கே இருக்கிற நிறைய புத்தகங்கள் பார்த்து அங்கே தான் நான் எல்லாத்தையும் பார்க்குறேன். ஜெயகாந்தன் அங்கே தான் பார்க்குறேன், நாகராஜன் அங்கே தான் பார்க்குறேன், லாசர் அவங்க தான் பார்க்குறேன், ஜானகிராமன் அங்கே தான் பார்க்குறேன், எல்லாத்தையும் அங்கே தான் பார்க்குறேன். யார் இவங்களாம் நமக்கு தெரியவே இல்லையே, நம்ம கிராமத்தில் இவங்களாம் வரவே இல்லையே அப்படின்னு ஆழ்ந்து படிக்க ஆரம்பிக்கிறேன். அதாவது நினைச்ச பார்க்க முடியாதெல்லாம் படிக்கிறேன் நான். இப்போ பார்த்தாலும் படிப்படியாக ஆகிடுச்சு. அப்போல்லாம் கூகுள்லாம் கிடையாது இல்லை அந்த டைமில். 2007 நான் ஜாயின் பண்ணவிட்டேன். கூகுள்லாம் அப்போல்லாம் மேக்ஸிமம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா யூடியூபே வந்து 2013 தான் வருது. அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தான் பெருசாக அந்த மொபைல் அந்த ஃபோனும் இருக்காது நம்மகிட்ட. அப்போ படிப்பு மட்டும் தான் ஒரே இருந்த ஒரு இது. அதெல்லாம் படித்து அது அங்கேருந்து தான் முத்துக்குமாரன் அந்த கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஆண்டுகள் கிட்டத்தட்ட அவர் கூட பயணிச்சிருக்கீங்க. நம்ம 2007 13 வரலையுமே அவர் கூடவே இருந்தேன். அதுக்கு பிறகு தனியாக வந்துட்டு போவேன். ஓகே. அது போல. இப்போ நீங்க ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்கன்னா அவர் சொல்ல நான் எழுதணும் அப்படின்ற மாதிரி. இளையராஜா அவர்கள் வந்து ஒரு மேடையில் வந்து கண்ணதாசன் அவர்களை பற்றி சொல்லியிருப்பாரு. நான் மெட்டு சொல்லுவேன், அவர் டக்குன்னு சொல்லிடுவாரு. அவர் சொல்ற வார்த்தை, அவர் சொல்ற ஸ்பீடுக்கு என் மெட்டு செட்டே ஆகாது, ஆனால் அதை பாடி பார்த்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். அப்படி அருவி மாதிரி அவர்கிட்ட வந்து
வரிகள் கொட்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிடுவோம். அந்த மாதிரி நாமத்துக்குமார் அவர்களை பார்த்து ஏதாச்சும் வியந்தது உண்டா? சரி, என்ன இவ்வளோ வேகம் இவ்வளோ அழகா எழுதுறாரு அப்படின்ற மாதிரி அப்படி எதுவும் அனுபவம் இருக்கா? ஒரு குறிப்பிட்ட பாடல் இந்த மாதிரியான பாட்டல்ல இப்படி ஒரு விஷயம் நடந்தது அப்படின்ற மாதிரி எதுவும் இருக்கா? இருக்குது. அப்போ என்னன்னா அவர் வந்து ஸ்பீடாக சொல்லுவார் அண்ணன். நான் அது ஒரு நிமிஷம் சொல்கிறேன் பாருங்க. ஒரு டைம் எழுதிட்டே இருக்கும்போது இது அவர் சொல்கிறாரு, நான் கேட்டுட்டு இருக்கேன், ஸ்பீடாக சொல்கிறாரு, நான் எழுதிட்டு இருக்கிறேன். திருப்பி ஒரு வார்த்தை எனக்கு புரியல, திருப்பி கேட்கணும் அவர்கிட்ட. ஆனால் என்ன சொன்னீங்க அப்படின்னு கேட்கும்போது அவர் என்ன பண்ணுறாரு, பதில் பேசவே இல்லை. அடுத்த வரைக்கும் சொல்லிருக்காரு. நான் குறிப்பு எடுத்துட்டு நிற்கிறேன், எடுக்கிறேன், ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன் நிற்கிறேன். அவர் சொன்னார், தம்பி நீ வந்து நடுவில் என்கிட்ட பேசி கேட்டேன்னா நான் எப்படி அடுத்த வரையும் யோசிப்பேன், சொல்லவே புரிஞ்சு எழுதிக்கணும், பிடிச்சிக்கணும் அப்படின்னாரு. அப்பதான் யோசிச்சேன்ப்பா, நம்ம ஷார்ப்பா வச்சுக்கிட்டேன். அப்ப பாம்பின் கால் பாம்பே அறியுன்ற மாதிரி ஷார்ப்பா காதை வச்சுக்குவேன். அவருக்கு அவருக்கு எழுத ஆரம்பிச்சோம்னா எனக்கு பேனா பேப்பர் தான், என்ன அவரே பார்க்கவே மாட்டேன், காது மட்டும் தான் ஷார்ப்பா வச்சிருப்பேன். நான் ரூம்ல தான் கொஞ்சம் எழுதுவோம். அப்ப பேசவே கூடாது, கேள்வி கேட்கக்கூடாது எழுதும்போது அப்படின்னு தான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸ்பீடா எழுதுனேன். இதே போல இருக்கும்போது ஒரு நாள் ஒரு படத்துக்கு பாட்டு எழுதிட்டு இருக்கோம். இயக்குனர் உட்காந்துக்காரு, நான் உட்காந்துக்கிறேன், அண்ணன் உட்காந்துக்காரு. அண்ணன் பாட்டுன்னு கண்ணை முடிக்குவார். இப்படி ஓகே டியூன் போட்டால் கண்ணை முடிக்குவார். கண்ணை போட்டு எழுத சொல்லுவார். அப்போ சொல்லும்போது நான் வந்து அதான் பழக்காச்சுல எழுதிட்டே இருக்கிறேன். பார்த்தா திடீர்னு சத்தம் வருது, விசும்புறாங்க. இது அழுகு பொருள். நான் 3 பேர் தான் இருக்கிறேன், யார் அழுகுறான்னு சொல்லிட்டு நான் பார்க்குறேன். அண்ணன் சொல்லியிருக்காரு, நான் எழுதிட்டு இருக்கிறேன். பார்த்தா ரைட் உட்காந்து அழுகுறாரு. என்னன்னு பார்த்தா இந்த ஆவாரம் பூ 6-7 நாளா யாருக்கு காத்திருக்குன்னு ஒரு பாட்டு, பூ படத்துல. பூ சசிசார் தான் இந்த விசும்புல இருந்து. அந்த பாட்டு கேட்டுட்டு ஒரு மாதிரி ஃபீல் ஆகிட்டார் பயங்கரமா. இதுதான் என்னுடைய அந்த பூ படத்துடைய ஹீரோயினுக்கான வாழ்க்கை இதுதான் அப்படின்ட்டு மெய் மறந்து நான் அன்னைக்கு பார்த்தேன். ஒரு லிரிக்ஸ் கேட்கும் போதே ஒரு உடம்புல அது கூஸ்பம்னு சொல்றாங்கல்ல, அது சிலுக்குது. அந்த சிலுத்து அவர் வந்து அழுதுதா நீங்க பார்த்தேன். எனக்கு அந்த ஒரு பர்டிகுலர் படம். நீங்க அவரோட ஒர்க் பண்ணும்போது எழுதிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் ஒரு பாட்டை பார்த்து வியந்திருக்கீங்களா? சரி, எப்படி இந்த மனுஷன் இந்த மாதிரியான ஒரு வரிகளை யோசிச்சாரு அப்படின்ற மாதிரி ஏதாச்சும் வியந்திருக்கீங்களா? அதுதான் என்னால ரசிக்கவே முடியாது அங்க எழுதும்போது. ஓகே, அதுக்கான இடமே கிடையாது. எழுதும்போது நான் ரசிக்க மாட்டேன், ரெக்கார்ட் பண்ணும்போது ரசிப்பேன் நான். அப்படி ஏதாச்சும் ஒரு பாடல் ரெக்கார்ட் பண்ணும்போது அப்படின்னா வந்து ஒரு நாள் வந்து என்ன பண்ணாங்கன்னா, அந்த மச்சான் மச்சான் உண்மையில ஆசைப்பச்சான ஒரு பாட்டு இல்லை, இளையராஜா சார் பண்ண பாட்டு அது. அந்த பாட்டு கம்போசிங் பாம்பே போயிருந்தாங்க. போயிட்டு சாங்கெல்லாம் அங்கே சாங் எழுதவே வந்துட்டாங்க. வந்து காலைல இங்கே சென்னையில் காலை 8 மணிக்கு வந்து எழுதணும் பாட்டு தான் அந்த பாட்டு எழுதி. ஆமாம், இங்கே உட்காந்து எழுதிட்டு நான் சொல்ல எழுதினேன். எழுதி ஒன்று கட் போயிடுச்சு. கட் பண்ணிட்டு ஒரு அடுத்த வாரத்தையும் சாங் வந்துச்சு. எங்களுக்கு கேட்டேன், கேசட்லாம் வந்து. அப்போ கேசட்ல வந்தோடனே பாட்டு போட்டோம். பாட்டா அவ்வளோ அழகாக இருந்தது. அது காட்டு சாங். எனக்கு தெரிஞ்ச அண்ணன் அந்த ஒரு பாட்டை தான் ரொம்ப 20 டைம் கேட்டார் ஒரு டைமில். ஓகே, 20 டைம் போட்டு 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 அந்த பாட்டு கேட்டார். அவ்வளோ ஒரு பிடிச்ச ஒரு பாட்டாக இருந்தது அந்த பாட்டு. எதனால அது அவ்வளோ ரசிச்சாருன்னு நினைக்கிறேன்? அதான் தெரியல ஏன்னு. அவ்வளோ அழகாக இருந்தது. இளையராஜுடைய வாய்ஸும் அந்த பாட்டுக்கான இதுவும் ரொம்ப பிடிச்சிருந்தவர்கள் நினைக்கிறேன். அது நாங்கள் அவருக்கு முன்னாடி உட்காந்து கேட்டோம். அப்போ எழுத்து ஒரு கவிஞர் எழுந்து மேக்சிமம் எழுதும் போது என்ன பண்ணோம், எழுதி முடிச்சு அதுக்கப்புறம் கேட்க மாட்டோம் பாட்டை. எல்லா கவிஞருக்குமே இது பொருந்தும். ஒரு டைம் ரெக்கார்ட் ஆயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் கேட்க மாட்டோம். எதனால? அது நான் கேட்க மாட்டேன். நாங்கள் என்ன ஒரு டைம் கேட்போம், சரியா இதா ஓகே அவ்வளோதான் முடிச்சு. ஏன்னா அது வந்து இன்னும் நல்லா இருக்கலாமோ அப்படின்னு தோணும். அதனாலே வந்து கேட்கறது இல்லை. வெற்றிமாறனும் சொல்லுவார், என்னன்னா நான் ஒரு படத்தை எடுத்து முடிச்சிட்டேன்னா அதுக்கப்புறம் அந்த படத்தை வந்து நான் பார்க்க மாட்டேன். ஆமா, ஏன்னா அதை பார்க்கும் போதே ஃபுல்லா அந்த படத்தோட குறைகள் மட்டும் தான் எனக்கு தெரியும். அது போல கவிஞர்களும். ஆனா முத்துமாறனும் அந்த பாட்டு வந்து 20 டைம் கேட்டது. நான் ஃபர்ஸ்ட் டைம் அதான் பார்த்தேன். ஓகே, எழுதி ஒரு பாட்டு. அப்புறம் வந்து நிறைய படம்லாம் வந்து ஹாரிஜாரே மியூசிக்ல அண்ணா எதுனா அந்த பாட்டு நான் ரெக்கார்ட் பண்ணுவேன். அப்போ வந்து இந்த பல பிளக்கிற பகலானி அந்த பாட்டுலாம் நான் அங்கே ரசித்தேன். அதில் வந்து ரெக்கார்டிங் அப்போ ரெக்கார்டிங் அப்போ வந்து இந்த அங்கே போனாலும் அங்கே ஹாரி சார் வந்து பயங்கர வேலை வாங்குவார் நம்மளை. அங்கே போயிட்டு கரெக்டாக உச்சரிப்புலாம் பார்க்கணும். உச்சரிப்பு எங்கேயாவது மிஸ் ஆனால் கூட நம்மளுக்கு கேட்பார் அவரு. ஆமாம், நம்ம செக் பண்ணுவார் ஆக்சுவலி அவரு உச்சரிப்பு கரெக்டான்னு சொல்லிட்டு. அவன் அந்த லேசியா தனமாக நினச்சிட்டு நம்ம விட்டுரும்னா அது நம்ம கவனிப்பாரு. அதனால அங்கே போய் ரொம்ப கவனமா இருப்பானு. ஓகே, உச்சரிப்புல அவ்வளோ கவனமா இருப்பாரு. ஆமா ஆமா, உச்சரிப்பு ரொம்ப உஷாரா பார்க்க சொல்லுவார் அவரு. அதெல்லாம் அந்த சாங்கு கேட்டு முடிச்சுட்டு கவிஞர் ஓகேவான்னு சொன்னாதான் அவர் அடுத்து போவார். ஒவ்வொரு லைனுக்கும் நம்ம அப்படி கேட்பாரு அவரு. ஓகே தானே கேட்பாரு. பிடிச்சிருந்து ஏன்னா முத்துமாறன் பாட்டு எழுதி அனுப்பிச்சிடுவார், நான் தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். அங்க இவர் வந்து நம்மள வந்து கவிஞர் ஓகேவா கவிஞர் கேட்டுட்டு அவர் அங்க கேட்கணும் அவசியம் இல்லை, என்னதான் என்ன கேட்பாரு அவரு. ஓகே தானே ஓகே சார். ஆமா, நீங்க அந்த மாதிரி ஏதாச்சும் பண்ணிருக்கீங்களா? அதாவது நாமத்துக்குமார் அவர்கள்ட்ட பேசுற மாதிரியான கேள்விகள் எதுவும் கேட்டிருக்கீங்களா? அந்த மாதிரி சார் இந்த மாதிரி இவ்வளோ அழகா எழுதிருக்கீங்களா, நீங்க எப்படி இதை எழுதுனீங்க அப்படின்ற மாதிரி எதுவும் கேட்டிருக்கீங்களா? ஒரு பாட்டு வந்து ரெக்கார்ட் பண்ணிட்டு வந்த பிறகு அந்த சிங்கர் அங்கே வந்து ஒரு சிங்கர் என்ன சொன்னாங்கன்னா, வார்த்தைகள் வழுக்கிட்டு போகுது அப்படின்னு அந்த என்கிட்ட சொன்னாங்க.
இந்த முத்துமானுடைய லிரிக்ஸ் வந்து டியூனுக்குள்ளாடி வழுக்கிக்கிட்டு போகுது, என்னால் ரொம்ப ஈஸியாக இருக்குது பாடுறதுக்கு அப்படின்னு சொல்லி பெருமையாக சொன்னாங்க. அதை நான் போய் அங்கே அவர் சொன்னால் அவர் கேட்கவே இல்லை, இல்லை கண்டுக்கவே இல்லை சொல்கிறது, அது கன்சிடர் பண்ணலை. எனக்கு ரொம்ப என்ன இப்படி நம்ம ஒரு பெரிய விஷயத்தை எதுன்னு சொல்கிறோம், அதை கேட்க மாட்டேங்கிறன்னு நம்ம தான் அதை புரியுது. என் முகத்தை என் மோடி போடாது அப்படின்ற மாதிரி எடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன். அப்போ அதில் நான் எதுவும் சொல்கிறதே இல்லை அவர்கிட்ட. இந்த லிரிக்ஸ் வந்து வேந்த அப்படின்னு சொல்கிறதே இல்லை. ஏதாவது புத்தகம் படிச்சு சொல்லுவேன், அப்படிதான் சொன்ன தவிர நம்ம பாட்டு நாம தான் எழுதுறோம், அப்ப நம்மகிட்டே தான் சொல்லிட்டு வந்துக்கிறார் மாதிரி அவர் நினைச்சிட்டாரு நினைக்கிறேன். அதனால அதுல இருந்து அவர் பாட்டு வந்து வியந்து நான் சொன்னேன், அவர் முன்னாடி சொன்னதே இல்லை. வெளி நண்பர்கள்டையோ அங்க பார்க்காம சொல்லுவேன், மத்த மட்டும் தான் அவர் முன்னாடி புகழ்றது பிடிக்காது அவருக்கு. அவர் அதான் ஒரு நாள் சொன்னதுக்கு அது ஒத்துக்கல அவரு. ஓகே, ஒரு பாடலாசிரியர் ஒரு பாடகி சொன்னாங்க, அவங்களுடைய வார்த்தையில வந்து வழுக்கிட்டு போகுது அப்படின்னு சொன்னாங்கன்னு சொன்னேன். அது கன்சிடர் பண்ணல. அது எனக்கு வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிட்டப்பல ஆயிடுச்சு எனக்கு. ஐயோ இது நம்ம சொல்றோம், அவர் ஒண்ணுமே சொல்லவே மாட்டேங்கிறாரு அப்படின்னு நான் நினைச்சுக்கிட்டேன். ஆனா அது அவர் வந்து பிடிக்கல அவருக்கு. அது பெரிய விஷயமா அது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டாரு நினைக்கிறேன். அதனால அதுக்கப்புறம் நான் அந்த பாட்டுமே நான் அவர்கிட்ட போயிட்டு ஆனா அந்த பாட்டு லிரிக்ஸ் சூப்பர் அப்படின்னு சொன்னதே இல்லை. ஓகே, நீங்க ஆரம்பத்துல ஒரு விஷயம் சொல்லியிருந்தீங்க, நீங்க விஜயகாந்த் அவர்களுடைய ஃபேன் அப்படின்ட்டு. சின்ன வயசுல அவர்களுடைய படங்கள் ஏதாச்சும் பார்த்துச்சா செம்மையா இருக்குது, இல்லைன்னா அவரோட பாட்டை பார்த்துட்டு வா எவ்வளவு அழகான ஒரு பாடல் அப்படின்ற மாதிரி ரசிச்சிருக்கீங்களா நீங்க? நிறைய படம் இருக்குது. என்னது நீ பொட்டு வச்சு தங்க கூட அந்த படம், சந்தன காட்டுன்னு படம், அந்த படத்துல எல்லா பாட்டும் பிடிக்கும். என்னது வாச கருவேப்பிலைன்னு ஒரு பாட்டு, சின்ன வயசுல கேட்ட பாட்டுலாம். வாச கருவேப்பிலையே ஏ மாமன் சொன்ன அப்படின்னு ஒரு பாட்டு, அந்த பாட்டு ரொம்ப பிடிக்கும் பாட்டு. அதுலயே வந்து சோக பாடலாம், ஆலோலம் பாடும் அப்படின்னு ஒரு பாட்டு, ஆலோலம் பாடி அசைந்தாடும் காற்றே, ஆலோலம் பாடும் தென்றலே அப்படின்னு ஒரு பாட்டு. இந்த பாடல் அப்புறம் வந்து சின்ன கவுண்டர் படத்துல வந்து எல்லா பாட்டும், அந்த வானத்தை போல மனம் படிச்சு அந்த பாட்டு, கேப்டன் வரல வந்து 2 பாட்டுமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. அந்த மியூசிக் அப்பெல்லாம் அந்த லிரிக்ஸ் எனக்கு தெரியாது, பாட்டுடைய சவுண்டு தான் எனக்கு பிடிக்கும், அந்த இசை தான் பிடிக்கும். அப்போ இளையராஜா சார் வந்து எனக்கு அந்த போஸ்ட்ல வரும்ல ஒரு போட்டோ, அது தலையை சாய்ச்சிருக்கலாம், அந்த போட்டோ வந்து ஒட்டிருப்பாங்கல்ல, அதை வந்து பிளேடில் கிழிச்சு போய் வீட்டில் விட்டுருக்கேன். இளையராஜா அவர்களுடைய போட்டோ. ஆமா, இளையராஜா அவர் என்ன ஏதுன்னெல்லாம் தெரியாது, அந்த பாட்டு சவுண்டு பிடிக்கும்னு சொல்லிட்டு அந்த ரவுண்ட் போஸ்ட் ஒட்டணும்னு பார்ப்பேன். அதை ஒட்டும் போது அதை ஒரு போட்டோ எடுத்து போயிட்டு வீட்டில் வச்சுட்டேன். யாருன்னெல்லாம் தெரியாது எனக்கு. அவளுக்கு பிடிச்ச ஒரு மியூசிக் டேரக்டர் அந்த டைமில் அவர். அப்புறம் நிறைய பாடல் வந்து இந்த பாடலாம் சொல்லலாம். இந்த பாடலாம் என்னுடைய சின்ன வயசில் கேட்ட பாட்டு தான். பூந்தோட்ட கால்காரன் படத்தில் எல்லா பாட்டுமே பிடிக்கும். இது இல்லை விஜயன் சாருடைய தீவிர ரசிகரை நான் வந்து சின்ன வயசில் பயங்கரமாக இன்னைக்கும் பிடிக்கும் வர எனக்கு, இன்னைக்கும் பிடிக்கும். அதனால இன்னைக்கும் ஒரு ரசிகராக நான் சொல்லுவேன். ரீசெண்டாக ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு டிபேட் வந்தது, பாடல்ல வரிகள் முக்கியமா இல்லை இசை முக்கியமா அப்படின்ற மாதிரி. அது சிலர் வந்து இல்லை இசை முக்கியம் அப்படின்னாங்க, சிலர் இப்போ வரிகள் முக்கியன்றாங்க, சிலர் வந்து ரொம்ப இல்லை ரெண்டுமே இணைந்து எப்படி இசைக்குதோ அதுதான் முக்கியம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. உங்களோட பார்வை இது எப்படி இருக்குது? ஆமாம், கண்டிப்பாக. வெறும் கவிதை வந்து இப்போ கவிதை தான் தேவைன்னா அது கவியரங்கம் நடத்தி பாடிடலாம். அதுங்க வந்து பாடிட்டு போயிடுவாங்க, அவ்வளோதான். ஆனால் இசையோடு பாடும்போது தான் அந்த மக்கள் பற்றில சேரும். ஆக்சுவலி ராகன்றது மனிதர்களே இருக்குது ஆரம்பத்துலேருந்து. நம்ம இலக்கியம் இருக்குல்ல, இலக்கணம் பிறந்ததே வந்து இலக்கியம் என்பது இசை தானே, இசையில் தானே ஆரம்பிக்குது. அப்போ வந்து அப்போ பழைய காலத்தில் ஞாபகம் வச்சுக்கிறதுலாம் செய்யுள் தான் வந்தது, எல்லாமே செய்யுளாக இருக்கும். செய்யுள் என்பதே பாடல் தான், அதுக்கு ஒரு இசை இருக்கும். ஆமா, செய்யுள் இசையோட தான் கலந்து இருக்கும் அது. அப்ப அந்த செய்யுள் படிச்சீங்கன்னா அது மனப்பாடாயிடும் உங்களுக்கு. அப்ப பாட்டு கேட்டா உங்க மனப்பாடாயிடும். நீங்க வெறும் கவிதையை கேட்டா மனப்பாடம் ஆகாது. நீங்க பாட்டை கேட்டீங்கன்னா மனப்பாடாயிடும். எந்த காலத்துக்கு நீங்க பாடுவீங்க. இப்ப நான் சின்ன வயசு கேட்ட பாட்டு இப்ப நான் பாடுறேன்னா அது எனக்கு வந்து அந்த டியூனோட சேர்ந்ததுனாலதான். அப்ப டியூனும் பாடல் வரையும் சேர்ந்ததான் நம்ம ரசிக்க முடியும். வெறும் பாட்டும் வெறும் மியூசிக்காவும் தனித்தனியா இருந்தா அது மேலை நாடுகளில் வந்து வெறும் மியூசிக்கா ரசிப்பாங்க. நம்ம கவியரங்கத்தில் கவிதைகளை பாடுவோம், கவியரங்கத்தை நம்ம அங்கே ரசிப்போம். ஒரு பாடலாக ஜனரஞ்சகமாக மக்களுக்கு கேட்கணும், ஒரு சந்தோஷப்படணும், ஒரு திருவிழாவில் ஒரு ஃபங்க்ஷனில் பாடப்படுதுன்னா அந்த லிரிக்ஸோடு சேர்ந்து மியூசிக் சேர்ந்து தான் அது வந்து எனக்கு அதை. ரீசெண்டாக சில பாடல்களாக இருக்கட்டும், நிறையா ஒரு விமர்சனத்தை இப்போ ரீசெண்ட் டைம்ஸ் நம்ம பார்க்க முடியுது. என்னன்னா லிரிக்ஸுக்கு முக்கியத்துவம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, இசையை வந்து ஓவராக பூஸ்ட் பண்ணுறாங்க, இசை மட்டுமே தான் கேட்குது. ரீசெண்டாக ரிலீஸ் ஆன சில பாடல்கள் மேலே அந்த விமர்சனம் பயங்கரமாக வைக்கப்பட்டுச்சு. மியூசிக் மேலே ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணுறீங்க, பட் ஆனால்
லிரிக்ஸ் வந்து பெருசாக ஓவர் ஷேடோ பண்ணிடுது. நம்ம கேட்கவே மாட்டேங்குது, என்ன பாடுறாங்கன்னே கேட்க மாட்டேங்குது, வெறும் மியூசிக் மட்டும் தான் கேட்குது அப்படின்ற மாதிரியான சில பாடல்களை விமர்சனம் வைக்கிறதையும் பார்க்க முடியுது. அது எப்படி பார்க்குறீங்க நீங்கள்? எல்லா பாடலும் அப்படி கிடையாது. எல்லா டைரக்டருமே அப்படி வைக்கிறது இல்லை. ஏதோ ஒரு சில டைரக்டருங்க மட்டும் தான் இப்படி பண்ணுறாங்க. அப்படி இப்போ சமீபத்தில் வந்து நான் ஒரு பாட்டு வந்து சைக்கோன்னு ஒரு படத்தில் இளையராஜா போட்ட ஒன்றை நினச்சி பாட்டு, அந்த பாட்டு கேட்டு அந்த பாட்டு வந்து நான் ஒரு டைம் நான் வந்து அந்த பாட்டு வந்து புதுசில் வந்து மைசூர்லேருந்து ஹைதராபாத் போகிறேன். மைசூர் ஃப்ளைட் அங்கே ஏறினோம். அந்த ஃப்ளைட்டில் அங்கே போகிறதுக்கு ஒரு 1.5 மணி நேரம் 1 நேரம் ஆச்சு. அந்த 1.5 மணி நேரம் ஒரே பாட்டு, இந்த பாட்டு மட்டும் தான் கேட்டேன். இந்த ஒரு பாட்டு மட்டும் கேட்டேன். அது மியூசிக் அவ்வளோ எல்லா வரியுமே அவ்வளோ அழகாக புரிகிற போல தான் இருந்தது. அது போல் இருக்குது. அவரே அது போல் நிறைய பாடலாம் வருது இல்லை. அந்த பாட்டுமே ரொம்ப அழகான ஒரு பாடம் தான். 7 வண்ணம் மரியாதை ஏழை இவனோ, அது மாதிரி ஒவ்வொரு வரிகளுமே அவ்வளோ டீப்பான ஒரு அர்த்தம். கபிலன் அண்ணன் அது ரொம்ப நல்ல கவிஞருங்க. அவர் வந்து சமகாலத்தை அந்த முத்துமன்னன் காலத்து கவிஞர் தான். அவர் முக்கியமான பாடலாம் அவர் எழுதிக்காரு. அண்ட் இன்னொரு விமர்சனம் இருக்கு எப்படின்னா, லிரிக்ஸ் வந்து ரொம்ப குறைவாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்களோ அப்படின்ற. நீங்கள் போனோன்னா ஓவர் ஷேடோ பண்ணுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், லிரிக்ஸ் எழுதியிருந்தாலும் அது வந்து அந்த படத்துக்கு ஒத்த ஒரு லிரிக்ஸாக இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி வருது. இப்போது நிறையா பெரிய பெரிய நடிகர்கள் நடிக்கிற படத்துலையுமே என்னென்னா விசிலு பறக்கட்டும், திரையரங்கம் இதாகட்டும் அப்படின்ற மாதிரியான லிரிக்ஸ் வருது. ரொம்ப ஈஸியாக எழுதிட்டு போயிடுறாங்க. அதுக்கு உள்ள ஆழம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது அப்படின்ற ஒரு விமர்சனம் இருக்கும். நீங்கள் அதை எப்படியும் பார்க்குறீங்களா? அதுதான் இப்போ இதுதான் சொன்ன முன்னே கேள்விக்கு தான் பதில் எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லா டைரக்டரும் அப்படி பண்ணுறதில்ல. பாடல்கள் முக்கியத்துவ டைரக்டருங்க எல்லாமே கேட்பேன். எனக்கு வந்து அல்ஃபோன்ஸ் பத்திரன்னு ஒரு டைரக்டரு, அவருடைய நேரம் படத்தில் எழுதின பாட்டு வந்து அந்த பாட்டில் காதல் இன்னும் எழுதின நேரம் படத்தில் வந்து நீங்கள் என் வீட்டை திடலாக்கி விளையாடும் பறவை போல் மனதின் உள்ளே வந்து ஆடுவது யாரோ அப்படின்னு ஒரு வரி இருக்கும். இந்த வரியெல்லாம் வந்து எவ்வளோ ஆழமான வரின்றது நான் சொல்லலை, நான் சொல்லணும்னு அவசியம், நான் எழுதணுவேன், நான் சொல்லலாம். பட் இது வந்து ஒரு கவிஞர்களில் வந்து நிறைய பேர் சொல்லியிருக்கேன். இலக்கியத்தில் இருக்கிற இலக்கணம் தெரிஞ்ச இலக்கியத்தில் இருக்கிற சமகால கவிஞர் வந்து இது முக்கியமான ஒரு வார்த்தை. இதெல்லாம் இது இந்த கவிதை எப்படி நீங்கள் பாட்டில் வைக்க முடியுது உங்களால் அப்படின்னு கேட்டாங்க. என்ன அது வந்து கேட்டாங்க. இன்னொரு அதுலேயே வந்து நிறைய லிரிக்ஸ் சொன்னாங்க. இப்போ அதை போல் முக்கியத்துவம் தர டைரக்டர்ஸ் இருக்காங்க. அப்போ நீங்கள் சொல்கிற போல் முக்கியமே எனக்கு தேவையில்லை, எனக்கு சவுண்டு மட்டும் போகுதுன்ற டைரக்டர்ஸ் இருக்காங்க. அதுதான் யாருக்கிட்ட நமக்கு இப்போ இந்த டைரக்டருடைய படம் அடுத்த படம்லாம் பாருங்கள், நல்லா இவங்க எப்போ படம் பண்ணாலும் நல்ல லிரிக்ஸ் கேட்பாங்க. லிரிக்ஸ்க்கான ஒரு இடம் இருக்கும் அந்த படங்கள். ஆமாம், இப்போ டைரக்டர் ராம் சார் இருக்காங்கல்ல, அவங்க வெற்றிமாறன் சார், இவங்க பாரஞ்சி சார், இவங்கெல்லாம் வந்து லிரிக்ஸ் ரொம்ப முக்கியம் தருவாங்கல்ல. அவங்க படத்தெல்லாம் பாருங்க, எங்கேயுமே இது போல துருத்தி இருக்காது. மியூசிக் லிரிக்ஸ் தனியாக கேட்கும். எள்ளுவய பூக்களை பாட்டெல்லாம் எல்லாமே அழகாக, ஏன்னா அவ்வளோ ஆழமாக அவங்க வந்து கேட்குறாங்க. இந்த பாட்டு வந்து மக்களுக்கு சேர்ந்துக்காக தானே அதெல்லாம் நடக்குது. ஏன்னா அது வந்து ஒரு மியூசிக் போட்டு அது மாதிரி முலாம் பூசி அதை வந்து கேட்க முடியாமல் பண்ணுறதுலாம் அது போல் டைரக்டர்ஸ் நிறையா இருக்காங்க. அது அவங்களுடைய ஸ்டைலு, இது இவங்க ஸ்டைலு. ஆனால் எப்போதும் அந்த காலம் தொட்டு இந்த காலம் வரலையுமே லிரிக்ஸ்க்கான எல்லா லிரிக்ஸுமே நல்ல லிரிக்ஸ்லாம் புரியுற போல தான் இருக்கும். டைரக்டர்ஸ் இருக்காங்க தான், இன்னமும் இருக்காங்க. நீங்கள் சொன்ன ஒரு விஷயத்த ரொம்ப நான் கேட்கணும்னு நினைக்கிற ஒரு விஷயம் தான். என் வீட்டை திடலாக்கி விளையாடும் பறவை போல் மனதின் உள்ளே வந்து ஆடுவதாரோ அப்படின்ற ஒரு இது. மற்றவங்க கேட்ட அதே கேள்விதான் எனக்கும் வருது. இந்த மாதிரியான ஒரு கவிதையை எப்படி ஒரு பாட்டுக்குள்ளே வைக்க முடியும் அப்படின்றது. ஏன்னா பொதுவாகவே என்னென்ன இந்த மெட்டு அமைச்சிட்டு அதுக்கான பாட்டு எழுதுகிற ஒரு இதாக இருக்கும். சிலருக்கு வந்து பாட்டு எழுதிட்டு அதுக்கான மெட்டு அமைக்கிறதா இருக்கும். இந்த பாடல் எப்படி? இந்த பாட்டு வந்து முழுக்க மெட்டு அமைச்சு மெட்டுக்காக எழுதின பாட்டு தான் இந்த பாட்டு. அது எப்படிங்க உள்ள அந்த மாதிரியான ஒரு கவிதை எடுத்துட்டு வந்தீங்க? அதுதான் அது வந்து ரொம்ப எனக்கு வந்து எழுதும்போது இந்த எப்படியாவது பாட்டை ஹிட் பண்ணி இந்த பாட்டை எழுதி கொடுத்து அவனுக்கு ஓகே பண்ணி தான் நினச்சி எழுதினேன். ஆனால் இந்த தமிழ் வந்து ஒருவேளை அவர் மலையாள இயக்குனராக இருந்தனால ஒத்துக்காருன்னு தெரியல. ஆனால் தமிழ் இயக்குனராக இருந்திருந்தா இது ஒத்துக்கு போகிறாங்கன்னு தெரியல. எனக்கு சந்தேகமாக இருக்குது. ஏன்னா இப்படி தமிழ் அழகாக வைக்க விடுவாங்களான்னு தெரியல. ஆனால் அவர் ஒத்துக்கிட்டாரு. அவர் ரொம்ப பிடிச்சிருந்து இருக்குது. இது என்ன அர்த்தம்னு கேட்டார். இது இப்படி சொன்னேன். இது அப்படியா? ஆமாம், அது அவருக்கு புரிஞ்சுது லைட்டாக. அவருக்கு தமிழ் கொஞ்சம் அப்போ அந்த டைமில் வந்து தமிழ் கொஞ்சம் புரிஞ்சுதான் இருந்தது. அப்போ என்ன இது அர்த்தம்னு போது இதெல்லாம் ஒரு பறவை, அது என்ன, அது இடம்லாம் பார்க்காது, வந்து உட்காந்து ஆடும், அவ்வளோதான். அதை தான் காதல் வந்துச்சு உடம்பு எனக்குள்ள. இது எந்த இடம்லாம் பார்க்காது அப்படின்னு வந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு சொல்லிட்டு அந்த ஓமை பிடிச்சிருந்தது. எனக்கு உண்மையாக அது ரொம்ப நான் ரசித்த ஒரு லைன் அது. ஏன்னா அது கவிதையாக தனியாக கூட நம்ம படிக்கலாம். இசையே இல்லாமல் அந்த ரசிக்க முடிகிற ஒரு கவிதை தான். பொதுவாக என்னன்னா மெட்டுக்காக அந்த வார்த்தைகளை மாற்றிருக்காங்க அப்படின்றது நமக்கு சிலது பார்க்கும்போது தெரியும். இந்த இடத்துல மாண்டியும் மாற்றிருக்காங்க அப்படின்ட்டு.
இந்த இது அப்படியே வந்து உட்காரும். அது ரொம்ப அது உழைச்சது தான். அது எனக்கு பிடிச்சிருந்து அந்த உழைப்பு எனக்கு. ஏன்னா எனக்கு என்னன்னா ஆரம்ப காலத்துல இது இந்த பாட்டு இப்படியே ஓகே பண்ணுவோம் அப்படின்னு நினைச்சுதான் எழுதணும். அதே சமயத்துல நம்ம யாரும் காமிக்கணும். அந்த விஷுவல் எல்லாம் பயங்கரமா இருக்கும். அப்ப நாமும் அவங்க கம்மியா எழுதிட்டோம், நம்மளுக்கு குறைச்சி மதிப்பிடுவாங்க. அந்த பாட்டு விஷுவல் வந்து கொஞ்சம் கூட குறைச்சி நம்ம இருக்கக்கூடாது அப்படின்னு நான் அதுக்கா முழுசா இருந்தேன். அது வந்து நிறைய வரிகளை வந்து முத்துமலோட சொல்லுவாரு, ஒரு பாட்டு ஹிட் ஆகும் 7 வரி நல்லா இருந்தா போதும்னு சொல்லுவாரு. ஒரு பாடல் வந்து 7 வரி நல்லா இருந்தா போதும். அதே போல ஒரு சினிமாவுக்கு 7 சீனு நல்லா இருந்தா போதும் படத்துல, அந்த படம் ஹிட் ஆயிடும்னாரு. அப்ப எனக்கு அந்த வார்த்தை மனசுல இருக்கு. அப்ப இந்த படத்துல எல்லா வரியும் நல்லா எழுதணும்னு நான் எனக்கு வெறி பிடிச்சு எழுதினேன். அதுலயே வந்து அர்த்தமில்லா வீணான வார்த்தைகளே நீ பேசும் நேரத்திலும் ரசிப்பேன்னு ஒரு வரி. ஒரு காதலுக்கான இது வந்து ரொம்ப ஈஸியா சொல்லிட்டோம் சொல்லிட்டு இது வந்து சின்ன பசங்க கூட அவங்க பிடிச்சிருந்து இந்த பாட்டு. இந்த வரி ஆமல்ல அர்த்தம்லாம் நீ பேச என்னாலும் பேசி போவாங்க கேட்கற அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொன்னாங்க இந்த பாட்டு. அதனால வந்து இது போல வரியெல்லாம் வச்சு நான் அதுக்குள்ள. அதே பாடல்ல நான் இன்னொரு வார்த்தையும் இன்னொரு இதை பற்றி ஒரு இதுவும் கேட்கணும்னு நினைக்கிறேன். அதே இதுதான், உன்முக தசைகளில் எங்கே வெட்கம் உள்ளதென்று நீ பேசும் நேரமெல்லாம் நான் தேடி பார்ப்பேன் அப்படின்ட்டு. இதுவும் ரொம்ப இயல்பான ஒரு விஷயம் தான். இப்போ ஏதோ ஒரு காதலன் வந்து ஒரு காதலியை பார்க்கும்போது வெக்கப்படுறாங்க அப்படின்னா அது கண்டிப்பா ரசிக்க தான் போறாங்க. கிராமத்துல நான் பைக்ல போயிட்டு இருந்தேன், ஃப்ரெண்டு கூட உட்காந்து தான் போயிருக்கும் போது ஒரு கிராமத்துல வண்டி போயிடும் போது ரோடு போயிடுச்சு. அந்த ரோட்ல போகும்போது திடீர்னு ஒரு பொண்ணு விளையாண்டாங்க. ஓகே, அது சின்ன பொண்ணு தான். வந்து நான் பிரேக் அடிச்சிச்சு. அப்ப அந்த பொண்ணு வந்து நான் வந்து தவறதா அப்படின்ற மாதிரி ஒரு டக்குன்னு வெக்கப்பட்டது. நிஜமா அந்த பொண்ணு முகம் யாருன்னு தெரியாது எனக்கு. இப்ப அந்த வெக்கப்பட்டது பாத்தீங்களா அந்த பொண்ணு யாருன்னு பின்னே தெரியாது. ஆனா அது மட்டும் என் மைண்ட்ல இருந்துச்சு, அந்த வெக்கம் மட்டும் அது மட்டும் இருந்துச்சு. அப்ப நான் யோசிச்சு பாக்குறேன், அது வந்து இடிச்சிருந்தா விழுந்திருக்கும், இல்ல நான் விழல ஆனா தெரியாம வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு என்ன மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா அந்த பொண்ணு வெக்கப்பட்டு போயிடுச்சு. அந்த வெக்கத்தை அப்ப நான் பார்த்த முகத்துல அந்த இதுதான் நான் எங்கேயாவது வைக்கணும்னு நினைச்சிட்டு யோசிச்சுட்டு போதுதான் அந்த வரையும் எங்க வைக்க முடியுதுனால. அது நிஜமா எனக்கு வெக்க எங்க இருந்து முகத்துல எங்க இருக்குன்னு தெரியாதுல்ல. அது கண்ணுலையா கண்ணத்துலையா உதட்டலையா அது எங்க இருக்குன்னு தெரியாதுல்ல. அது போல ஒரு இதுதான். சரி, நானும் ஒரு அலசி ஆராயிர கவிஞர் தானே, அதனால அது எங்க இருக்குன்னு தெரியல, எனக்கும் இன்னும் தெரியல. அப்ப அது எங்க இருக்குன்னு நான் தேடுவேன் அப்படின்றதான். அது உன்னை பார்த்துட்டே இருப்பேன். நீங்க பேசுறதே பார்த்துட்டே இருக்கலாம் போல இருக்கு, அவ்வளவு அழகா இருக்கு. ரொம்ப அழகான வரிகள். ஏன்னா நான் யோசிப்பேன், இப்ப இதே நான் யூஸ்வலா ஏதாச்சும் ஒரு பாட்டு எழுதுனாங்க அப்படின்னா அந்த கவிஞர் அது எந்த மாதிரியான யோசிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும் போது இதெல்லாம். ஆனா ஏன்னா ஓகே இந்த இது பிடிச்சனா இப்படி வார்த்தை மாறும் இப்படி மாறும் அப்படின்ட்டு. ஆனா இந்த வார்த்தை வந்து என்னால இருக்கவே இல்லை. எப்படி தசைகள்ல வெக்கம் எங்கே உள்ளதுன்றன்னு ஒரு மனுஷன் எப்படி யோசிக்க முடியும் அப்படின்றது. அதே மாதிரி எடுத்து எங்கெங்கும் மானம் அப்படின்னு ஒரு பாட்டு ரங்கோலி படத்துல, அதுல வந்து எங்க நான் போகணும், எங்க நான் வாழணும், என்ன நான் திங்கணும், நீ எதுவும் சொல்லாத, என்ன நான் பேசணும், என்ன நான் கேட்கணும், என்ன நான் பார்க்கணும், ஆர்டர் நீ போடாத அப்படின்னு. இது வந்து ஒரு ரெவல்யூஷனரியான ஒரு பாட்டு. நீ என்ன கேட்கறது, நீ என்ன பார்த்து சொல்றது, நான் என்ன பண்ணும் நீ என்ன சொல்றது அப்படின்ற மாதிரியான ஒரு பாட்டு. அந்த நேரம் வந்து இந்த அளவுக்கு ஒரு காதல் பாட்டா இருக்கும், அப்படியே ஆப்போசிட் ஒரு புரட்சிகரமான ஒரு பாட்டா இருக்கு. இந்த வரிகள்லாம் உங்களை இன்ஸ்பயர் பண்ணது என்னது? இல்லை, அந்த படத்தில் டைரக்டர் சொல்லும்போது என்ன சொன்னாருன்னா, அந்த பசங்க சின்ன பசங்க அங்கே வந்து விளையாடிட்டு இருப்பாங்க, அவங்க வந்து இங்கேயுமே விளையாடக்கூடாது, நாங்கள் விளையாடுறது 100 பசங்க திட்டுவாங்க அடிப்பாங்க, அப்போ தான் அந்த பாட்டு ஆரம்பிக்குது அப்படின்னும்போது சொன்னால் அவன் சமகாலத்தில் வந்து அப்போ என்ன 2-3 வருஷத்துக்கு முன்னாடி என்னன்னா இந்த உணவு பிரச்சனை வந்துங்களா, உணவு இதெல்லாம் சாப்பிடக்கூடாது இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு ஒரு சின்ன இதெல்லாம் வந்துல. அப்போ வந்து எப்பயுமே வந்து சமகாலத்தை பதிவு பண்ணலாமல் அப்போ வந்து எனக்கு இதை நான் மனசில் வச்சுக்கிட்டு இதை நான் எழுதினேன். நீ வந்து நான் என்ன பேசணும், என்ன உளுத்தணும், என்ன சாப்பிடணும் நீ யாரும் சொல்லக்கூடாது, எனக்கு அதை நான் பார்த்துக்குவேன், அது என் உடம்புக்கான இதை நான் பார்த்துக்குவேன், அதெல்லாம் நீ சொல்லாத, அது விஷயத்தை நான் பதிவு பண்ண நினச்சேன். அதுக்கு இந்த பாட்டு எனக்கு கிடச்சிது. அதனால சொன்னாங்க, நான் என்ன நான் பேசணும், என்ன நான் சாப்பிட்ணும், என்ன நான் உடுத்தணுன்றதை நீ சொல்லக்கூடாது, எனக்கு ஆர்டர் நீ போடக்கூடாது, அது நான் பார்த்துக்குவேன், அது என்னுடைய வாழ்க்கை, இது நான் ஒழுங்கினமாக நான் போக மாட்டேன். பட் ஒழுக்கமான ஒரு மனிதனுக்கு எனக்கு எல்லாம் தெரியும், எனக்கு வந்து எனக்கு 2000 வருஷத்துக்கான பாரம்பரியம், எனக்கு கல்வி இருக்குது, எனக்கு வந்து இலக்கணம் இருக்குது, நான் அதில் வந்து ஒரு பரம்பரையில் நான் வந்தேன், எனக்கு வந்து நீ சொல்லக்கூடாது, எனக்கு நீ பாடம் எடுக்கக்கூடாது அப்படின்றது நாங்கள் சொல்லுவோம். அதே பாட்டில் இன்னொரு லைன் உண்டு, ஓடாத காலெல்லாம் தேடாதே பாதை தான், தீ இல்லா தீக்குச்சி தேவையில்லை தான். எனக்கு அதில் இந்த ஓடாத காலெல்லாம் தேடாதே பாதை தான் அப்படின்ற அந்த ஒரு லைன் இருக்குல்ல, அது பார்க்கும்போது எனக்கு இந்த இன்னிசை பாடி வரும் பாட்டோட ஒரு லைன் எனக்கு மனசில் வர. வைரமுத்து எழுதுனது என்னன்னா, தேடல் உள்ள உயிர்களுக்கே தினமும் பசி இருக்கும், தேடல் என்பது உள்ளவரை வாழ்வில் ருசி இருக்கும். அந்த ஓடாத காலெல்லாம் அப்படின்றது எனக்கு அந்த தேடலோட சேர்த்து என்னால பொருத்த முடிஞ்சு. நீங்க இதை எப்படி எழுதுனீங்க? ஆமா, இதுல முத்துமானோட ஒரு அறிவிக்காரு, கனது
நனையாத காலெல்லாம் கடலோட உறவில்லைன்னு இருப்பாங்க இருக்குல்ல. நனையாத காலெல்லாம் கடலோட உறவில்லை. அவர் கடலுக்கு போனால் கால் நனையணும், இல்லைன்னா அது உறவே கிடையாது. அது போல தான் அந்த பாதை. ஒரு பாதையை வந்து நம்ம எப்போ கண்டுபிடிக்கிறோம்னா நம்ம தேடி தேடி தான் ஒரு பாதையை கண்டுபிடிப்போம். நம்ம யாருன்னு தெரியாது. முதல்ல சின்ன வயசுலேருந்து நம்ம எதுக்காக படிக்கும், அதுபோல் நம்மளுடைய வாழ்க்கைனாலும் தெரியாது. அப்போ நம்ம தேடினா தான் நம்மளுடைய யாருன்னு நமக்கு தெரிய வரும். அப்போ நம்ம ஓடுனா தானே அந்த அதுக்கான குறிப்பிட்ட நம்ம பாதையில் நம்ம கண்டறிய முடியுன்றது தான் நாங்கள் அந்த வரியை வச்சேன் நான். அதனால அது எனக்கு இந்த நீங்கள் சொன்ன அந்த இன்னிசை பாடு பாட்டில் வந்து நான் ரொம்ப வச்ச பாட்டு தான். ஆனால் அதெல்லாம் நீ ஞாபகத்தில் இது இல்லை இது இருக்கும்போது இது வந்து என்னன்னா இது இந்த அந்த பையனுக்கு அந்த சின்ன பையன் அந்த படத்தில் இருக்கிற ஹீரோ அந்த பையனுக்கு வந்து ஒரு அறிவு சொல்கிற படம் இருக்குன்னு தான் அந்த. அண்ட் இன்னொரு பாட்டு எங்க ஒரு காத்தாயி அப்பத்தா படத்தில் ஒரு பாட்டு எனக்கு அது என்னன்னா அந்த பாட்டு ரொம்ப ஒரு அழகான பாட்டு. ஏன்னா கதையை மட்டுமே சொல்லிட்டு இருக்கும். அந்த ஃபுல்லாக அந்த படம் ஃபுல்லாகவே கதை சொல்லும். அந்த ஒரு ஜாலியான ஒரு இது எல்லாருமே கூடி இருப்பாங்க. அப்போ அந்த அப்பத்தா வந்து ஒரு கதை சொல்றாங்க. அதை ஒரு பாட்டா மாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வருது. இந்த பாட்டு உங்களுக்கு இந்த பாட்டை எப்படி எழுதணும் அப்படின்னு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் என்ன, அந்த இது எப்படி உங்களுக்கு வந்தது இந்த ஒட்டுமொத்த இதுவும் வரிகளும்? ராஜேஷ் முருகேஷ் தான் மியூசிக் டைரக்டர் படத்துக்கு. அவர் ஃபோன் பண்ணார், ஆனால் வாங்கினேன் ஒரு பாட்டு எழுதணும்னு சொன்னார். அதனால நான் கிளம்பி போனேன். பார்த்தா ஆனால் இது போல் அந்த அம்மா பாட்டி வந்து ஊர்லேருந்து ஊறுகாய் கடை வச்சுக்கிது. அம்மா ஊறுகாய் போடுவாங்க 10 பேர் வச்சு போடு. ஒரு கதை பாட்டு போல் ஒரு நாள் அந்த அம்மா சென்னைக்கு வராங்க. சென்னையில் வந்து திருவிழா தீபாவளி போல் வருது. அந்த தீபாவளிக்கு ஒரு கதை பாட்டாக சொல்லுங்க, ஒரு கதையை சொல்லுங்க அப்படிம்பாங்க. அப்படின்னு என்னமோ சொன்னாங்க. அப்போ ஃபோன் பண்ணி கொடுத்தாரு. அப்போ அதான் டைரக்டர் பிரியதர்ஷன் படம்னு சொன்னார். அவர் எனக்கு டைரக்டர் சார் வந்து பிரியதர்ஷன் சார் வந்து ஃபோனில் சொன்னார், இது போல் கதைன்னு சொல்லிட்டு சொன்னார். இப்போ அவர் வந்து பெரிய டைரக்டர் இல்லை. நான் என்னது கோபுரம் சாய்வது இல்லையா, அந்த இடத்துல தாலாட்டும் பூங்காற்று அந்த பாட்டில் நம்ம பிடிக்கும். அந்த பாட்டை பிக்சரைஸ் பண்ணுறது அந்த கேசட் தூக்கி போட்டு அந்த கேசட் பாஸ் ஆகி போயிட்டு டேப் ரைடில் போட்டு சாங் ஓப்பன் ஆகும் பார்த்தீங்களா, ரொம்ப அதெல்லாம் எனக்கு பிடிக்கும். எவ்வளோ அழகாக எடுத்துக்கிறாரு இந்த பாட்டு அப்படின்னு நினச்சி நான் ஐயோ ஒரு படத்துக்கு பாட்டில் ஹிட் ஆகும் அப்படின்னு நினச்சி இந்த பாட்டு எப்படியா ஹிட் ஆகிடும் நினச்சி நான் பயங்கரமான அவர் பேசணும் நான் கேட்டுட்டு உடனே அங்கே எழுதினேன். அப்போ டியூன் போடல அவர் மியூசிக் டைரக்டர், நான் எழுதிட்டு போடலாம் சொன்னார். அப்போ நான் அப்படியா கதை பாட்டை தான் நம்ம கதை எழுதிட்டு ஒரு கதையை நம்ம முடிவு பண்ணோம். அப்போ யார் அந்த அம்மா படத்தில் அவங்க அம்மா பேர் என்னன்னு தெரியாது எனக்கு. அப்போ நம்ம கிராமத்தில் ஒரு பேர்லாம் இருக்கும்ல, காத்தாயி நாராயண இது போல வரையெல்லாம் போட்டு ஒரு யார் எழுதணும். அப்போ நான் பல்லவி எழுதிட்டேன். பல்லவி எழுதி கொடுத்துட்டு நான் வந்துட்டேன். அது ஓகே ஆகாதான்னு எனக்கு தெரியல. அது எழுதி கொடுத்து நான் மட்டும் இது ஹைதராபாத் போயாச்சு ஒரு வேலையா. அங்கே வந்து அவர் கதை விவாதத்துக்கு அங்கே போயிட்டேன். அங்கே போயிட்டு முடிச்சுட்டு ஒரு 2 மாதம் ஆயிடுச்சு. அப்புறம் அங்கே வந்து ஃபோன் பண்ணார், இது பண்ணா அந்த பல்லவி ஒன்று அனுப்பி வைக்கிறேன் கேளுங்கிட்டு. பார்த்தா நான் எழுதி கொடுத்த லிரிக்ஸ் பல்லவியாக மியூசிக்காக எனக்கு வருது. அப்போ போட்டு சரணம் மட்டும் டியூன் போட்டுருந்தாரு. பரவாயில்ல நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு, நல்லா இருக்குதுன்னா இப்போ இது மீது கண்டினியூ பண்ணுங்க நீங்கள் அனுப்பிச்சுடுங்க. இப்போ எப்போ வேணா நாளைக்கு சாங் கட் பண்ண போகிறோம்னாரு. நான் அங்கே கதை விவாதத்தில் இருக்கிறேன், என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அந்த உடனே அங்கே நைட்டு உட்காந்து எழுதி முடிச்சு நான் அனுப்பிச்சி விட்டேன். அது கேட்டுட்டு அவருக்கு பிடிச்சிருந்து, டைரக்டர் சாருக்கும் ரொம்ப பிடிச்சிருந்து. அவருக்கு நான் வராமலே ரெக்கார்ட் பண்ணிட்டாங்க, ஒரு சாங் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. அப்போ அந்த பாட்டு கேட்கும்போது அதில் லிரிக்ஸ் வந்து அதில் வந்து லிரிக்கு ஒன்று கருப்பு தக்காளி கலர் அந்த பொண்ணு, அவன் வந்து நிலக்கரி பூ கலர் அப்படின்னு. நிலக்கரி பூ அந்த கருப்பை வந்து கருப்பா சொல்லாம அது நிலக்கரி பூன்னு சொன்னதுக்கு வந்து பிடிச்சிருந்து அவங்களுக்கு. அந்த யூனிட்டுக்கு அவங்க பிடிச்சிருந்து. அந்த பாட்டு கேட்டு வந்து அந்த அம்மா ஊர்வசி மேடம் கூப்பிட்டு பேசினாங்க. அதில் அந்த ஊர்கா வந்து எல்லாரும் குடிக்கு ஊர்காவை வந்து சைடிஷ் வைப்பாங்க. ஆனா என்னுடைய ஊர்காவை சாப்பிட்டு ஒருத்தர் குடியை விட்டுட்டான் அப்படின்னு காசு சொன்னோம். கதையை என்ன சொன்னோம்னா எல்லாத்துக்கும் சைடிஷா ஊர்கா இருக்கும், ஆனா என்னுடைய சைடிஷ் சாப்பிட்டுட்டு ஒருத்தன் ஊர்கா குடியை விட்டுட்டா அப்படின்னு சொல்லும் போது அதை நான் என்ன சொல்லி எழுதுனா எல்லாரும் என் ஊர்கா நக்கிட்டு குடி விட்டுறாங்க சொல்லும் போது அந்த அம்மா சொன்னாங்கன்னா அந்த வார்த்தை மட்டும் எடுத்துடலாம் அப்படின்னு சொன்னாங்க. அந்த நக்கி ஊர்கா நக்கிறதா அது ஊர்கா தொட்டதுன்னா ஊர்கா நக்கி சாப்பிடுவாங்க தானே. மிட்டாய் ஒரு தப்பி சாப்பிடுவாங்க, ஊர்கா நக்கி சாப்பிடுவாங்க, ஐஸ்கிரீம் நக்கி சாப்பிடுவாங்க, அது போல தானே. அது அந்த வார்த்தை மட்டும் கொஞ்சம் வேற மாதிரி இருக்குது. ஏன்னா ஒரு பெண் பாடும்போது அந்த வார்த்தை நல்லா இல்லை, ஒரு மாதிரி குறைச்சலா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அது அப்புறம் தொட்டுக்கிட்டு மாத்திட்டோம் அந்த ஒரு வார்த்தை மட்டும்.